இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மதுரை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக, மதுரை திருப்பரங்குன்றத்தினுடைய மண்டல் சார்பாக சிந்தூர் பேரணி என்கிற தேசத்தை காக்கக்கூடிய நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை செலுத்தும் இந்த பேரணியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் கலந்து கொண்டு மிகச்சிறப்பான முறையிலே நடத்தியிருக்கிறோம். இந்த பேரணி என்பது மதம், மொழி, இனங்களை கடந்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் 140 கோடி மக்களும் இந்த தேசத்தை துண்டாட நினைக்கிற பாகிஸ்தானாக இருந்தாலும், சீன தேசமாக இருந்தாலும், அல்லது இந்த தேசத்திற்குள் இருக்கக்கூடிய பயங்கரவாத அடிப்படைவாத சக்திகளாக இருந்தாலும் அவர்களை எதிர்த்து துணிவோடு நிற்போம் என்பதை காட்டுவதற்கும், நம்முடைய 25 தேசத்தின் சகோதரிகளினுடைய குங்குமத்தை அளித்த பாகிஸ்தான பயங்கரவாதிகளுடைய 9 முகாம்களை அளித்ததோடு அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்திற்கும் எச்சரிக்கை விடுக்கும் விதமாக பாகிஸ்தானின் மிக முக்கிய தளங்களை தாக்கி அழித்து பாரதத்தின் இராணுவம் என்பது உலகத்தின் பறைசாற்றக்கூடிய முதன்மையான இராணுவம் என்பதை நிரூபித்திருக்கிறோம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டது போல இரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக சேராது. அதே போன்றுதான் இன்றைக்கு இரத்தத்தை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் அந்த இரத்தத்திற்கு பழிதீர்ப்போமே தவிர சிந்து நதி நீரை விட வேண்டும் என்று இன்றைக்கு பாகிஸ்தான் மண்டியிட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அவர்கள் சோற்றுக்கு பிச்சை எடுக்கும் நிலை வரும் என்பதற்கு பாகிஸ்தான் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். இன்றைக்கு பாரதத்திலிருந்து கூட சில புல்லுருவிகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக, பாகிஸ்தானுடைய இராணுவத்திற்கு ஆதரவாக எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பிற மாநிலங்களில் உள்ள காவல்துறை கைது செய்தாலும் தமிழகத்தில் உள்ள காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது அவமானத்திலும் அவமானம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கக்கூடிய இந்த சிந்தூர் பேரணி என்பது தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்கள் அளவிலும், மண்டல அளவிலும், அதே போன்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி அடிப்படையிலுமே பேரணியை நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பேரணியை காவல்துறையே தடுப்பதற்கு முயற்சி செய்வதென்பது தேசப்பற்று உள்ள திமுக ஆட்சியா அல்லது தேச விரோதத்திற்கு எதிராக இந்த ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். ஒரு பக்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியில் ஒவ்வொரு நாட்டிற்கும் இந்த பாரதத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை, பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை அழித்திருக்கிறோம் என்கிற செய்தியை தொடர்ந்து பாரதத்தின் வலிமையை பறைசாற்றும் விதமாக உலக நாடுகளுக்கு ஒவ்வொரு கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். அப்படி திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருமதி கனிமொழி அவர்களை கூட ரஷ்யாவிற்கும் ஸ்பெயின் போன்ற நாடுகளுக்கும் அனுப்பி பாரதத்துடைய ஒற்றுமையை, இந்த சிந்தூர் ஆபரேஷன் எதற்காக நடத்தப்பட்டது என்பதை பற்றியும், தொடர்ந்து பாகிஸ்தானிய பயங்கரவாதம் எவ்வாறு ஊடியிருக்கிறது, அதனால் நம்முடைய இராணுவ வீரர்களும் பொதுமக்களும் எவ்வாறு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் திருமதி கனிமொழி அவர்கள் அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தின் பெருமையை பற்றி திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழியை உலக நாடுகளுக்கு அனுப்பி திரு நரேந்திர மோடி அவர்கள் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் திருமுருகனுடைய கோவிலிலே, திருப்பரங்குன்றத்திலே, ஒரு இஸ்லாமியருடைய தலைமையிலே, மாவட்டத்தினுடைய தலைவர் சிவலிங்கம் அவர்களுடைய தலைமையிலே இங்கே நடக்கக்கூடிய சிந்தூர் பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று காவல்துறை எனக்கு தடை விதிப்பதும் நெருக்கடி கொடுப்பதும் தொடர்கிறது என்றால், அங்கே வெளிநாடுகளிலே திமுக ஒரு வேடமும், தமிழகத்திலே தேசிய சிந்தனைக்கு எதிரான வேடமும் விடுகிறது என்றால் இது எவ்வளவு பெரிய மோசமான செயல் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக மத நல்லிணக்கத்தை, சமூக நீதியை, சமத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறது. சமூக நீதிக்கு எதிராக சாதியவாதத்தையும், மத மோதலையும், மத வெறுப்பையும் தூண்டுகிற திமுகவும் அதனுடைய கூட்டணிகளும் என்னதான் இவர்கள் அரசியலுக்காக சிறுபான்மை மக்களை காவு கொடுக்க நினைத்தாலும், சிறுபான்மை மக்கள் தேசப்பற்றோடு, தேசிய நீரோட்டத்தோடு ஒன்றிணைந்து பாரதத்தின் வலிமைக்காக போராட்டுவோம் என்கிற அந்த ஒரு அற்புதமான தருணத்தை தான் இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில், முருகன் மலை அடிவாரத்தில், ஒரு ஆன்மீக பூமியிலே இஸ்லாமியர்களும், இந்துக்களும், கிறிஸ்துவர்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் என்கிற அந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறோம். இந்த தேசம் வாழ, தேசப்பற்றோடு அனைவரும் இருப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம். நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை 140 கோடி மக்களும் வலுப்படுத்துவோம் என்பதுதான் இந்த பேரணியின் நோக்கம். இந்த நோக்கம்
மக்களின் மனங்களில் சென்று சேரும். 2026 தமிழகத்திலே தாமரை மலரும். ஊழல் கரைபடிந்திருக்கிற இந்த கேடுகட்ட ஆட்சியை ஒழித்துவிட்டு உன்னதமான தேசப்பற்றாளர்கள் ஒன்றிணைகிற ஒரு அற்புதமான ஆட்சி மலரும். அதற்கான விதையை திருப்பரங்குன்றம் புனிதமிக்க ஆன்மீக திருத்தலம் முருகனுடைய அந்த அடிவாரத்தில் நின்று நாங்கள் பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. காவல்துறை சுயமாக சிந்திக்க வேண்டும். திமுகவுடைய ஏவல் துறையாக மாறி ஜனநாயகத்தின் குரல் வலையை நெரிக்கக்கூடாது என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். அதேபோன்று தமிழக முதல்வரும் தரம் கட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எங்கு பார்த்தாலும் கொள்ளையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு கூட அவர்களுடைய பணி நியமனங்கள் வழங்கப்படாமல் இருக்கிறது. அதேபோன்று பேருந்து ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அவர்களுக்கான முறையான பணி ஓய்வுக்கான ஊதியம் வழங்கப்படாமல் இருக்கிறது. தமிழகத்திலே சாராயம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இடி ரெய்டின் மூலமாக இன்றைக்கு திமுகவுடைய கொள்ளை கூட்டங்களை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினும் இந்த சாராய மாஃபியாவில் பங்கு இருக்கிறது என்ற அந்த சந்தேகம் உண்மையாகுமானால் அவரும் கைது செய்யப்படுவார். கெஜ்ரிவால் எப்படி கைது செய்யப்பட்டு தமிழகத்தில் இருந்து திரு ஸ்டாலின் போனால் கூட டெல்லியில் தூக்கி எறியப்பட்டாரோ அதே போன்று இந்த தமிழகத்தில் உதயநிதி ஜெயிலுக்கு செல்லும் பொழுது இந்த சாராய ஊழலில் அவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று இடி என்ற அமலாக்கத்துறையின் மூலம் நிரூபிக்கப்படும் பொழுது முற்றிலுமாக திமுக துடை தெரியப்படும். ஊழல் இல்லாத தமிழகத்திற்கு நலன்காக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேசப்பற்றாளர்களின் ஆட்சி அமையும் என்ற நம்பிக்கையை இந்த ஆன்மீக பூமியில் இருந்து நாங்கள் சொல்வதில் பெருமை அடைகிறோம். நன்றி.